நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இறை இயேசுவில் அன்பார்ந்த செண்பகனூர் பங்கு இறை மக்களை, மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களை, இரக்கம் என்ற இந்த சிந்தனையில் சிந்திக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நற்கருணை ஆராதனையில் இறைவனோடு இணைந்திருப்பதற்கு, இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, அவருடைய அருள் ஆசரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இப்பொழுது இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற இருக்கிறோம். லூக்காஸ் நற்செய்தியிலே 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா இல்லத்திற்கு செல்கிறார். மார்த்தா பரபரப்பாக இயேசுவை கவனிப்பதிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார். மரியாவோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் அவரோடு இருப்பதற்குமாக தன்னை உட்படுத்திக் கொள்ளுகிறார். மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நற்கருணை ஆண்டவர் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்கின்றவர்களாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக நாம் இந்த நேரத்தை செலவிடுவோம். இப்பொழுது என் உயிரே இறைவா என்ற இந்த பஜனை நாம் பாடுவோம். என் உயிரே இறைவா உன் திருவடி சரணம், உன் பதம் அமர்ந்து உன் முகம் காண என்னதவம் செய்தேன் நான், என்னதவம் செய்தேன். என்னதவம் செய்தே என்னுயிரே இறைவா உன் திருவடி சரணம், உன் பதம் அமர்ந்து உன் மொழி கேட்க என்னதவம் செய்தே நான், என்னதவம் செய்தே. என்
பாதம் அமர்ந்து உன் அன்பை சுவைக்க என்னதவம் செய்தே நான் என்னதவம் செய்தே. இன்னுயிரே இறைவா, உன் திருவடி சரணம். உன் பாதம் அமர்ந்து உன் அன்பை சுவைக்க இன்னதவம் செய்தே நான் இன்னதவம் செய்தே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டையில் அமர்ந்திருக்கின்றோம். அவரிடமிருந்து அருள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, சுகம் பெறுவதற்கு, நம்முடைய தேவைகளை எல்லாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய குற்றங்குறைகளை உணர வேண்டும். விவிலியத்திலே ஜெபிப்பது என்று சொன்னாலும், குணம் பெறுவதாக இருந்தாலும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் முதலிலே தன்னுடைய குற்றத்தை உணர்கிறவர்கள் ஆண்டவரிடமிருந்து அருள் பெறுகிறார்கள். நம்முடைய குற்றங்குறைகளை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். நாம் செய்கின்ற தவறுகள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் எதுவும் மறைவாய் இருக்க முடியாது. வானகம் சென்றாலும் அங்கு இருப்பவர், பாதாளம் சென்றாலும் அங்கு இருப்பவர், ஒவ்வொருவருடைய உள்ளத்து உணர்வுகளை அறியக்கூடியவர் அவர். அந்த ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குற்றங்களை, குறைகளை எடுத்துரைப்போம், ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். இறைவனுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எப்பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டினமோ மன்றாடினமோ அப்பொழுதே அவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். ஆண்டவர் சந்தித்த மனிதர்கள் அனைவரிலும் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதை விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய குற்றங்குறைகளை அவர் மன்னித்தார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு, மன்னிப்பு பெற்றவர் மகிழ்ந்து உவகையோடு ஆண்டவரை பாடுகின்ற அந்த மனநிலையில் நாம் அனைவரும் இணைந்து பாடகர் குழுவினரோடு அதிசயங்கள் செய்கிறவர் என்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். மாற்றினார் அதிசயம்
தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவர் நம்மோடு நற்கருணையிலே வீற்றிருக்கிறார். இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆராதனையிலே கடவுளுடைய இரக்கத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுளுடைய இரக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய பரிவிரக்கம். நான் பேரன்பும் இரக்கமும் கொண்டவன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அந்த இரக்கத்தை பற்றி சிந்திப்பதற்காக இப்பொழுது நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 14 முதல் 16 வரை. வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால்
நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலிவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இரக்கத்தை பற்றி சிந்திக்கின்ற இந்த வேளையிலே 3 நிலைகளை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் போதிக்கின்ற பொழுது ஏராளமான மக்கள் அவருடைய போதனையை கேட்டு இருக்கிறார்கள். அவர்களை அனுப்பி வைக்க போது வழியில் அவர்கள் சோர்ந்து விடுவார்கள் என்பதை உணர்ந்த அவர் அவர்களுக்கு உணவு கொடுக்க சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வையும் ஒவ்வொரு மனிதனுடைய தேவையும் அறிந்து தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவராக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவே இறைவனுடைய இரக்கத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இறைவன் நம்மீது இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். ஆனால் அதே வேளையில் அந்த இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது 2வது பகுதியாக இரக்கச் செயல்களை நாம் செய்ய வேண்டும். மன்னிக்க மறுத்த பணியாளரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று சொல்வதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். நல்ல சமாரியன் ஓமையை பற்றி வாசிக்கின்ற பொழுது, உன் அயலான் யார் என்று கேட்டவர்களுக்கு ஆண்டவர் அந்த ஊமையை சொல்கின்ற பொழுது இறுதி பகுதியிலே 37வது வசனத்திலே அடிபட்டு கிடந்தவனுக்கு மருந்திட்டு அவனுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வகையிலே அவனை தன்னுடைய கழுதையில் ஏற்றிச் சென்று சாவடியில் விட்டுவிட்டு மீண்டும் தேவையானால் பணம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார். ஆண்டவர் அவர்களிடம் கேள்வியை எழுப்புகிறார். அந்த திருச்சட்ட அறிஞரிடம், இந்த மூவரில் யார் உமக்கு அயலார்? தேவையில் இருந்தவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று அவர் பதில் சொல்லுகிறார். நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இறைவன் இரக்க குணமுடையவராக இருக்கிறார் என்பது முதல் நிலை. 2வதாக நாம் சிந்திக்க வேண்டியது இறைவனுடைய அந்த இயல்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரத்திலே நற்செயல்கள் செய்ய வேண்டும் என்ற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நல்ல செயல்களை செய்ய வேண்டும். என்ன நல்ல செயல் என்று நாம் அருமையாக பார்க்கிறோம். பசியாயிருந்தேன், உண்ண கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என்று இதை ஏழைகளுக்கு செய்ய சொல்லுகிறார். அதே போல விருந்து கொடுக்க விரும்புகிறவர்கள் லூகாஸ் நற்செய்தி 7வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஏழைகளுக்கு, பார்வையற்றவர்களுக்கு, முடவர்களுக்கு இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று. இந்த இரக்கச் செயல்களை செய்வதற்கு இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த இரக்கச் செயல்களை செய்பவர்கள் அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதைத்தான் அந்த இறுதி பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஏழை எளிய வறியவர்களுக்கு விருந்து கொடுக்கின்ற பொழுது, நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது அவர்களோடு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த இரக்கச் செயல்களை செய்ய வேண்டும் என்று. இந்த இரக்கச் செயலை செய்யாதவர்களுக்கு உடைய நிலை என்ன? அதற்கும் விவிலியத்திலே நமக்கு குறிப்பு இருக்கிறது. பணக்காரன் லாசர் இருவரும் இறக்கிறார்கள். இருவரும் இறந்த பொழுது லாசர் ஆபிரகாம் மடிக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். பணக்காரன் பாதாளத்திற்கு செல்லுகிறான். அங்கிருந்து ஆபிரகாமை நோக்கி மன்றாடுகிறான், தந்தை ஆபிரகாமே, லாசரின் நுனி விரலால் தண்ணீரை தொட்டு என் நாவை குளிரச் செய்யும் என்று. கிடைத்ததா? இல்லை.
உங்களுக்கும் எங்களுக்கும் பாலம் இருக்கிறது. ஒருவர் அங்கிருந்து இங்கு வர இயலாது, இங்கிருந்து அங்கு வர முடியாது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இறைவனுடைய இரக்கத்தை நாம் உணர வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அறிந்த நாம் அந்த இரக்க செயல்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். செய்கிறவர்களுக்கு வாருங்கள் என் தந்தையின் ஆசீர் பெற்றவர்களை என்ற அழைப்பு. செய்ய இயலாதவர்களுக்கு, செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய அந்த அருளை இழக்கின்ற நிலை என்பதை பார்க்கிறோம். எனவே இன்று இந்த ஆராதனையிலே இறைவனுடைய இரக்கம் அல்லது இறைவனுடைய பரிவிரக்கம் என்று சிந்திக்கின்ற பொழுது இதை நாம் ஆழமாக உணர வேண்டும். ஆழமாக உணர்ந்து ஆண்டவருடைய அருள் பெறுவதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வரத்தை நாம் இந்த ஆராதனையிலே வேண்டுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே என்ற இந்த பாடலை பாடகர் குழுவினரோடு இணைந்து நாம் பாடுவோம். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். எனக்கு இருந்தாலும் பெயரும் புகழும் என்னை சூழ்ந்தாலும் நிலவில்லா வானம் போலவே நீயில்லா வாழ்வும் வாழ்வில்லை. நம்பிக்கையின் நாயகா, நலங்களின் தேவாவா, வார்த்தை ஒன்று பேசுமே, வளங்கள் எல்லாம் கூடுமே. இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும், பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும், அலைகள் ஓயா கடலை போலவே, அன்பே உனது அருளை வேண்டினேன். தாயில்லா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 30 முதல் 37 வரை. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இயேசுவில் பிரியமான செண்பகனூர் புனித சவேரியார் பங்கு இறைமக்களே, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து நற்கருணை ஆண்டவரின் ஆசிரையும் இரக்கத்தையும் பெற்று கொண்டிருக்கின்ற அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்கருணை ஆராதனையின் மைய சிந்தனையாக நாம் இறைவனின் இரக்கத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இரக்கம் என்று எண்ணுகின்ற பொழுது அது எதை நமக்கு குறிக்கிறது என்பதை நாம் முதலிலே எண்ணி பார்க்க வேண்டும். இரக்கம் என்பது ஒரு சமூக உணர்வாகும். பொதுவாக இரக்கம் என்பது மற்றவர்களின் மற்றும் தங்களின் உடல் மன உணர்ச்சிகளை வலிகளை போக்க மக்களை தூண்டுவதாக இருக்கிறது. இரக்கம் என்பது மற்றவர்களின் துன்பத்தின் உணர்ச்சி அம்சங்களின் உணர்திறனாக இருக்கின்றது. இரக்கம் என்பது துன்பத்தை தணிக்கவும் அதை தடுக்கவும் உதவும் வகையில் நம்மை தூண்டுவதாக இருக்கின்றது. இந்த வகையிலே நாம் இரக்கத்தை பற்றி சிந்தித்தோம் என்றால்
நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தான் இறை இரக்கத்தின் ஆண்டில் எழுதிய அந்த திருமடலுக்கு இரக்கத்தின் முகம் என்று பெயர் சூட்டுகின்றார். நம் அனைவரையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இறைவனை நாம் நேரில் கண்டதில்லை. ஆனால் அவருடைய பிரதிபலிப்பாக இந்த மண்ணுலகிற்கு மனித உருவெடுத்து வந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து இறைவனை பிரதிபலிக்கக்கூடியவராக மனிதர்களின் துன்பங்களில் துயரங்களில் தாமும் பங்கெடுத்து இரக்கத்தை நம்மீது பொழிந்து நம் அனைவரையும் நம் பாவங்களில் இருந்து மீட்டார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அந்த வகையிலே இரக்கத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையிலே ஒரு அருட்பணியாளர் இரக்கத்தை இவ்வாறாக பிரிக்கின்றார். முதலாவதாக, இறை இரக்கம் மாற்றும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. இறை இரக்கத்தை சுவைத்திருக்கின்ற அனைவருமே அந்த அனுபவத்தின் பலனால் தங்கள் வாழ்வில் பெரும் மாற்றத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் விவிலியத்திலே பல இடங்களிலே வாசிக்க கேட்கின்றோம். பொதுவாகவே விவிலியத்தை நாம் ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது இறைவன் மனுக்குலத்திற்கு எழுதிய ஒரு அழகிய காதல் கவிதை என்றே நாம் சொல்லலாம். அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்ற இந்த இரக்கமே விவிலியத்தில் முழுவதுமாக பரவி கிடக்கின்றது. தொடக்கம் முதல் இறுதி வரை அன்பு எந்த அளவிற்கு விவிலியத்திலே பரவி இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இரக்கமும் பரவி இருக்கின்றது. விவிலியத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை மேற்கோள் காட்டப்படுகின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக, மோசே ஆண்டவரை பார்த்தவுடனே, ஆண்டவரே உமது இரக்கத்தின் பார்வை என் மீது விழும்படி செய்யும், ஏனெனில் மக்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கின்றார்கள். உமது இரக்கம் இவர்களுக்கு வாய்க்காலாக இருக்கட்டும் என்று மோசே இறைவனிடத்திலே இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுகின்றார். 12 திருத்தூதர்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்ற இன்னொரு உதாரணமாக இருக்கின்றது. இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையுண்டு இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் இயேசுவின் சீடர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக ஒவ்வொரு திசையிலும் சிதறி செல்கின்றார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் மறுதலிக்கிறார், ஒருவர் காட்டி கொடுக்கின்றார். இறைவனை விட்டு பிரிந்து சென்றாலும் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு வழங்கிய அந்த திருத்தூதர் என்ற பெயரை அவர் மீண்டும் எடுத்து விடாமல் அந்த பெயரையே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை தன்னுடைய இரக்கத்தின் காரணமாக தான் அவர்கள் மீது செலுத்திய அந்த இரக்கத்தின் பயனாக அவர்களை மீண்டும் ஒன்றிணைத்து தன்னுடைய திருச்சபையை அவர்கள் வழியாக கட்டி எழுப்புகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற அடிக்கடி கேள்வியுறுகின்ற மனிதர் சக்கேயு, இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வழியை விட்டுவிட்டு இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாகாத வாழ்க்கையை வாழ்ந்து பாவ பழியை தன்மீது சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்றார்,
பெற்றவுடனே அவர் மனமாற்றம் பெற்று இறைவனுடைய அந்த பணியை எடுத்து சொல்பவராக மாறுகின்றார். ஆண்டவரின் இரக்கம் யார் மீதெல்லாம் விழுகிறதோ அவர்கள் அனைவருமே மாற்றத்தை கண்டடைகின்றார்கள். ஆண்டவரின் இரக்கம் நம்மீதும் விழுகின்றது. நாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அல்லது நம்மில் மாற்றத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, இறைவனின் இரக்கம் எல்லைகளை தாண்டிய இரக்கமாக இருக்கின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தை பற்றிய தியான சிந்தனைக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுதெல்லாம் அவர் பலமுறை சொன்ன ஒரே வார்த்தை, நாம் விளிம்புகளை தேடி பயணிக்க வேண்டும் என்பதாகும். விளிம்புகள் என்று நாம் எண்ணுகின்ற பொழுது இனம் கடந்து, நாடு கடந்து, கலாச்சாரம் கடந்து, சாதியம் கடந்து, வர்க்கம் கடந்து தன்னையே நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த இரக்கத்தை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் நாம் நம்முடைய மதில்களை உடைக்க வேண்டும். பொதுவாகவே மனிதர்களாகிய நாம் மனதிலே நான் இந்த குலத்தை சார்ந்தவன், அவன் அந்த குலத்தை சார்ந்தவன், என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கின்றது, அவனிடத்திலே ஒன்றுமில்லை என்று நமக்குள்ளாகவே நாம் மதில்களை கட்டி வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த மதில்கள் அனைத்தையுமே நாம் உடைத்து எறிந்துவிட்டு வெளியே வர வேண்டும். அப்போதுதான் நம்மிடத்திலே இரக்கம் குடிகொள்ளும் என்பதை நாம் உணர வேண்டும். நம்மையும் பிறரையும் இணைக்கின்ற இரக்கமாக நாம் கொள்கின்ற இரக்கமானது இருக்க வேண்டும். உதாரணமாக கொரோனா காலகட்டத்திலே அந்த 1.5 ஆண்டுகள் நம்முடன் வாழ்ந்த, நமக்கு வழிகாட்டியலாக இருந்த, நம்மீது மிகவும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்த பல பேர் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அந்த கொரோனா தொற்று மனிதர்களை பதபதைக்க செய்த அந்த காலத்திலே பலர் இனம் கடந்து, நாடு கடந்து, கலாச்சாரம் கடந்து, மொழி கடந்து, வர்க்கம் கடந்து, சாதியம் கடந்து வேலை செய்ததனால்தான் இன்று நீங்களும் நானும் 4 சுவற்றுக்குள் இல்லாமல் இப்படி சுதந்திரமாக சுதந்திர காற்றை நாம் சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நாம் கொள்கின்ற அந்த இரக்கமானது எல்லைகளை தாண்டிய இரக்கமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இரக்கம் தன்னையே தியாகமாக்குவதாக இருக்க வேண்டும். இரக்கத்தின் வெளிப்பாடு எது என்பதை புனித பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 8வது இறைவசனத்திலே இவ்வாறாக கூறுகின்றார். நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தன் உயிரையை கொடுத்ததன் வழியாக கடவுள் நம்மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்துகின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அந்த இரக்கத்தின் காரணமாக இன்று நீங்களும் நானும் பாவ கரைகளற்ற மனிதர்களாக, பாவமற்ற மனிதர்களாக இந்த மண்ணுலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இரக்கம் கொண்ட மனிதர்கள் அனைவருமே தங்களையே தியாகம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அழகான திருக்குறள் இவ்வாறாக கூறுகின்றது. மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர். அதாவது ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும்
இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவரே ஆவார். இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் அனைவருமே பல்வேறு விதமான பணிகளில் பல்வேறு விதமான அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். நாம் உதவுவதற்கு பல்வேறு விதமான நேரங்கள் நமக்கு கிடைத்திருக்கும். நம் கண்ணெதிரே பல பேர் துன்பத்தினால் வாடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் அனைவருக்குமே நாம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வாறு துன்பப்படுகின்றவர்கள் மீது நாம் இரக்கம் காட்டவில்லை என்றால் நாம் அனைவருமே மரத்துக்கு ஒப்பானவர்களாக மாறிவிடுவோம். எனவே இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே நற்கருணை நாதரிடத்திலே நாம் மன்றாடுவோம். அவரை போல பிறர் மீது இரக்கம் கொண்ட மக்களாக நாம் வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கெடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பாடகர் குழுவினரோடு இணைந்து இசை ஒன்று இசைக்கிறேன் என்ற இந்த பாடலை பாடி இறைவனை புகழ்வோம். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. காலத்தின் குரல் தனில் தேவாவும் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆயினாய் மழலையின் சிரிப்பில் முன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. ஏழையின் வியர்வையில் இறைவா உம் சிலுவையின் தியாகம் தொடர்கின்றது. சமத்துவம் எம்மில் வாழ்ந்திட உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது பிடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது
இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்களிலே இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்களிலே என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்களிலே. இறைவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்காகவும் நாம் இப்பொழுது நம்முடைய ஜெபங்களை இறைவன் பாதம் வைத்து சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர் என்றவரே, எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உன் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல் ஆயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனிடம் மன்றாதியதை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு இறைவனை எங்கும் அவருடைய வல்ல செயல்களை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன் என்ற பாடலை பாடுவோம். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமும் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். பாடுவேன் எந்நாளிலே, பாடாத ராகங்கள் நான் பாடுவேன்.
இயேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. மன்னன் இயேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் இன்னும் வேண்டிட. இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். இயேசு எனது இறைவன் என்று எடுத்துச் சொல்லுவேன். ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையில் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை ஆட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.